ஆ, வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த நடிகர்கள்லாம் பற்றி தப்பாக பேசியிருந்தேன். அது வந்து அவனுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்னை பேச வச்சுட்டானுங்க. அவங்க கே தான் இருந்தாலும் அவங்கள கிட்டத்தட்ட நல்லவங்க தான். ஆனால் அதுலேயும் எலிமினாட்டி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸு ப்ரொடியூசர் தான் ஆக்சுவலாக எலிமினாட்டி. அவனுங்க தான் வந்து ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கானுங்க. அவனுங்க தான் பணம் எடுக்கிறானுங்க. ஸோ இலுமினாட்டி வந்து இவனுங்க தான். டேரக்டர்ஸ்லயும் இருக்கலாம், ஆக்ட்ரஸ்ல கூட இருக்கலாம். ஆனா கம்மி. அவங்க என்ன சொன்னா அதை நடிப்பாங்க. நடிச்சுட்டு அவ்வளவுதான், பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க என்கிட்ட. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஏலியன் ஜூஸ் இருக்கானுல்ல, அவனுங்க ஃபுல்லாலாம் கே கிடையாது. ஆனா அவனுக்கு இதுல கே கொஞ்சம் இருக்கு, அதிகம் தான் ஓரளவுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மாதிரி ராஜாவா வந்தானுங்க. முதல்ல ராஜாவா இருந்தானுங்க, அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை வர 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 இந்த கவர்மெண்ட் சிஸ்டங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. யாரோ ஒருத்தவங்க கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அவனுங்களுக்கு மூளை கிடையாது. அதனால அதை வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ வந்து உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க தான் இந்த கவர்மெண்ட்டுங்கிறத எங்கே பார்த்தாலும் ஃபார்ம் பண்ணுது. அவனுங்க வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாம் கே கிடையாது. அவனுங்க தான் அந்த படத்தில் காட்டின மாதிரி தான். அதில் வர அந்த ஏலியன் ஜூஸ் பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி ஒரு மாதிரி பொட்டை மாதிரி அழிப்புண்ணிங்க. அது இல்லாமல் சபலம் முடிச்சவனுங்க. இவனும் கிடைக்கிறது எல்லாத்தையும் ஓக்கிறது பொம்பளைங்களும் தான். இவனுங்களோடும் படுக்கிறது, அப்புறம் மனுஷங்களோடையும் படுக்கிறது. இந்த மாதிரி ஒரு தேவடியாக தான் இவ்வளோலாம். குச்சியை தேவடி அவனு எல்லாருக்கும் குச்சியை தேவையில்ல பிறந்த 9 புண்டாமல் தான். அதுதான் கதை. அது ஏன் அப்படி வருது, கே வந்து ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னா, இந்த பான் ஸ்டாருக்கு பிறக்கிறது எல்லாமே வந்து பான் ஸ்டார், அப்புறம் வந்து இந்த ஏலியன் ஜூஸ் கேக்கு எல்லாமும் கே தான் பிறக்கும். இந்த பான் ஸ்டார் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அந்த அந்த என்னது சொல்றது, எப்படி சொல்றது, இந்த பூல ஓம்பணும் அப்படிங்கிறது அந்த அந்த எண்ணம் வளர்த்து விடுறானுங்கல்ல. ஆனால் அது அதிகமாக அது வந்து ஒரு ஆணுக்கே, ஒரு ஆம்பளையோட விந்தணுவே அதில் வச்சாலும் அந்த அந்த தன்மை வந்து அதிகமாச்சு அப்படின்னா அவனுக்கு பொட்டை மாதிரியாக தான் பிறப்பானோ, இந்த கே புண்டையாக தான் பிறப்பானோ. அதனால தான் நான் கான்ஸ்டார் எல்லாம் வேணான்னு சொன்னேன். இவனுக்கு தான் அதையுமே என்னை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அதை அது எதுக்கு அப்படின்னா, இவனுக்கு கே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று வைப்பானோ. வச்சானுன்னா அவனுங்களோட உடம்புல ஒரு எல்லா உடம்புலையும் ஒரு இது இருக்கும். அந்த உடம்புக்குன்னு ஒரு 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 எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து எனக்கு முதுகுல வச்சு அதை வச்சா அந்த கேயோட எனர்ஜி அசிங்கம். எனக்கு ரொம்ப என்னால் முடியாத ஒன்று அதுதான். அதை வச்சு டார்ச்சர் பண்ணணும். அதை வெளில எடுக்கிறதுக்காக பான் ஸ்டார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்ல. அதுவும் இவங்களே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க. அந்த பொட்டை மாதிரி பயில ஆக்சுவலாக ஏன் அப்படி இது பண்ணானுங்கன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தானோ. முதல் தடவை கிருஷ்ணன் போயிட்டு அந்த 1,00,000 சொச்சம் அந்த பொண்ணுங்களை வந்து ஓட்டிட்டு போனதுக்கையும் ஓட்டிட்டு வந்து விட்டானுங்க. விட்டுட்டு அது இதில் பண்ணாத ஏதோ சொல்லி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமும் இவனுங்க வந்து இந்த நல்ல பொண்ணுங்க மேலே கை வைக்காம இருந்தானோ. எப்போ கை வச்சானுங்கன்னா, ஹிட்லர் இருக்கான்ல, ஹிட்லரோட அம்மா வந்து அவங்க வீட்டில் ஜூஸோட வீட்டில் வேலைக்காரியா இருந்ததுல அவனுங்க வந்து ஏதோ பண்ணி விட்டானுங்க. அதுல கோபமான ஹிட்லரு அதில் தான் அவனுங்களை போட்டு தரிச்சு கிட்டத்தட்ட அதிகமாக ஜூஸை கொண்ட அதிகமான ஆள் இப்போ வரைக்குமே யாரு அப்படின்னா அது வந்து ஹிட்லர். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூஸை யாரு கொல்ல போறா அப்படின்னா, நானும் என் டீமும் தான். நாங்கள் எல்லாம் கொண்டு ஹிட்லருக்கே டஃப் கொடுக்கலான் இருக்கோம். அவனும் அதனால தான் ஹிட்லர் வந்து ஆக்சுவலாக அவங்க அம்மா மேலே கை வச்சதுனால ஜூஸ் எல்லாரையுமே வந்து கொன்று அவரையும் ஆனால் கொண்டுட்டானுங்க. ஏன்னா அவனுக்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஹிட்லரையும் போட்டு தள்ளிட்டானோ. ஆனால் ஹிட்லர் ஒரு வார்னிங் சொல்லி கடவுள் திரும்ப வார்னிங் அனுப்பிச்சாரு. நீ திரும்ப யாராவது நல்ல பொண்ணுங்க மேலே கை வச்ச அப்படின்னா நாங்கள் வருவோம், வந்து உங்கள் மொத்தையும் அறுத்து போட்டோம் அப்படின்னு தான் கதை. அதான் உண்மை. அதனால தான் பொண்ணுங்க, நல்ல பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த கரப்ட் ஆகுதுல்ல, சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாடலில் எல்லா இதுலேயும் கரெக்ட் ஆகிற பொண்ணுங்களும் இருக்குது. கரெக்ட் ஆகிற பொண்ணுங்களை யூஸ் பண்ணி போகணும், நல்ல பொண்ணுங்களை விட்டுறணும். அந்த நல்ல பொண்ணுங்களை கடைசியாக என் கூடயாவது இப்போ நான் இருக்கேன், நான் வந்து யாராவது ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்ருக்கேன். இப்போ தமனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம், ஏமா வச்சுன்னு வேறு யாரும் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க வெள்ளன்னு ஆசைப்பட்ட அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டானுங்க, இந்த மாதிரி அவங்க தான் கடவுளாக வந்து அவனை பார்க்குறான், அது பண்ணான் இது பண்ணான் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னைய வெட்டி என்னை முதல்ல டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு என் தலையை வெட்டி அவங்க தலையை வெட்டி என் தலையை வந்து அவங்க உடம்புல வைக்கிறது தான் கதை. இதுதான் பண்ணுவானோ கடைசியாக. அதுக்காக தான் அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்னன்னா கடவுள் வந்து அழிச்சிருவாரு, ஹிட்லர் வேற ஒருத்தன் வந்திருக்கான், வந்து நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டான், இந்த மாதிரி இருக்க நம்ம வந்து நல்ல பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை அவனுக்குள்ள வந்ததுல அவனை வந்து கே எல்லாம் பிரிஞ்சுட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கே எல்லாம் ஹெட் ஆயிட்டானோ. அவ்வளவுதான், அவனுங்க பார்த்து கொடுக்குற குச்சியை தேவையால அவனுங்க வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க ஏலியன் பொண்ணுங்களாம் இருக்குல்ல, ஏலியன்ஸ், அதுவுமே பீ தான். அதுங்களும் சரியான ஒரு பீ அலி பீஸ் இவங்க எல்லாமே மொத்தமாகவே. அதாவது பொண்ணு அப்படின்னா அடக்கம் வேணுங்கிறத விட ஒரு இது வேணும். ஒருத்தவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி வச்சதுக்கு எதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் இப்போ அவங்க இதில் கிடையாது. ஸோ நம்மளையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பான்ஸ் இதெல்லாம் எடுக்கிறானோ கண்ணு எடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறானோ. அதோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒருத்த மட்டும் சம்பாதிச்சாலாம் பத்தாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டானோ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு விலை ஏறி போயிடுச்சு. முன்னாடிலாம் கோவிடுக்கு முன்னாடி 50,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிடலாம். ராயல் என்ஃபீல்டே 1 லட்சம் தான், இப்போ நார்மல் வண்டியே 1 லட்சம். அது மாதிரி எல்லா விலைவாசி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கானோ. எதுக்கு? என் தாலியை இருக்க இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா டார்ச்சர் பண்ணுறானோ. ஏன்னா நான் வந்து இந்த ஹைரிவாட்ஸ் நாவி மும்பையில் ஒர்க் பண்ணும்போது 18,000 தான் என் சம்பளம். அந்த 18,000த்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ வந்து ஜெராகோ ஆக்சுவலாக அவர் இலுமினாட்டியில தான். அவரு ஏன் நடிகர்களுமே இலுமினாட்டிலாம் கிடையாது, அவனுங்களை வந்து ஒரு கைபொம்மையா வச்சிருக்காங்க. அதோட இல்லாம இவனுங்க நீங்க இலுமினாட்டின்னு சர்ச் பண்ணாலே முதல்ல வர்றது யாருன்னா இந்த நடிகர்கள் நடிகைகள் தான், சிங்கரு டேரக்டரு இவங்க தான். ஆனா உண்மையா அவனுங்க எல்லாருமே யார் ப்ரொடியூஸ் பண்றா? இவனுங்க தான். பேங்கரு, இந்த இந்த பிஸ்னஸ் மேனு, பொலிட்டீஷியனு, இந்த போலீஸ்காரனுங்க, இந்த ராணுவ அதிகாரிகள் எவனாவது, இவனுங்கெல்லாம் தான் இலுமினாட்டி. இவனுங்க தான் சரியான 9 பயிலோ. மீதி எல்லாம் நம்மள மாதிரி ஒரு தினக்கூலி தான். அவங்களும் படம் நடிச்சாதான் பணம் வரும், என்ன பண்றது. ஆனா அவங்களுக்கு என்ன, பணம் அதிகமா வருது, நமக்கு கம்மியா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ முடிச்சுக்கங்க, இது ஏலியன்ஸ் ஜூஸுக்கும் மனுஷ இனத்துக்கும் நடக்கிற வாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் டைசனாக இருக்கட்டும், என் WWE இருக்கட்டும், அதுலேயுமே அவங்களாம் ஊசி போட்டுக்கிறாங்க தான். ஊசி போட்டு தான் உடம்பு ஏற்றுறாங்க. இருந்தாலும் அவங்களும் எதுக்காக இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்காகவும் இதுக்காகவும் தான். அது ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு இது தப்பாக காட்டி என்னை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பேச வச்சுட்டானோ. இலுமினாட்டியை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது சாத்தான வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலாக இந்த பேரும் புகழும் கிடைக்கிற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஆளுங்க. அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நான் ஒரு படம் எடுத்து நானும் ஹிட் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு டேரக்டர், ஒரு சோழ ரைட்டர்னா நான் எடுக்கிறது தான் கதை. அதில் தான் யாராக இருந்தாலும் நடிச்சாகணும். யார் பெரிய ஆளுகளாகவே இருந்தாலுமே, இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், ஏன் விஜயா கூட இருக்கட்டுமே, நான் சொல்கிறது தான் கதை. அவங்க சொல்லுவாங்க ஏதாவது 1-2 சேஞ்சஸ், அது மட்டும்தான் பண்ணலாம், தவிர கதையை மொத்தமாக மாற்ற முடியாது. இருக்கானுங்க அதுலேயும். ஆனால் அதனால லிஸ்ட் எடுத்துக்கினா தெரிஞ்சிடும். முதல்ல இலுமினாட்டி லிஸ்ட் வாங்கி முதல்ல ஏலியன் ஜூஸ் முதல்ல பிடிக்கணும். அவனுங்க எல்லாரையும் உயிரோட பிடிச்சா மட்டும்தான் நமக்கு உண்மை தெரியும். இப்போ அவனுங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறானோ தோத்துட்டு, அவனுங்க தற்கொலை பண்ணிக்காம அவனுங்க எல்லாரையும் பிடிச்சாதான் உண்மை வரும். அது இல்லாமல் ஏலியன் ஜூஸுக்கு தொடர்புற எல்லாருமே சாவுதான், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அவனுங்களோட எண்ணமே உலகத்தை அழிக்கணும், உலக மக்களை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால முடிச்சுக்கிங்க. இங்கே எல்லாமே வேஸ்ட்டு. எஜுகேஷன் சிஸ்டம் வேஸ்ட்டு, கவர்மெண்ட் சிஸ்டம் வேஸ்ட்டு, கார்பரேட் சிஸ்டம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் எப்போ பார்த்தாலும் உருவாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படின்னா இப்போ மூளை உள்ள ஒருத்தவொடனே நான் இப்போ பார்த்தோன்னா அமெரிக்க டாலர் ₹1 நிகராக வந்து 90 ரூபா 100 ரூபா அப்படின்னா, நீ அவனுக்கு ஒரு மாயை உண்டாக்கிறானுங்க. நீ போய் வெளிநாட்டில் சம்பாரிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு இங்கே வந்தேன்னா இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்மளோட பைசா வேல்யூ எல்லாத்தையுமே கம்மி பண்ணி வச்சிருவானுங்க வேணும்னே.
அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லேயே கூட நல்லா கோடிங் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னா உடனே அவனை வெளிநாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சிடுவானுங்க. காரணம் என்னன்னா அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம இதில் நிறைய பேர் நிறைய கண்டுபிடிச்சிடானுங்க. முதல்ல வண்டி வந்து தண்ணியில ஓடுற காரை வந்து கண்டுபிடிச்சது ஒரு ஒரு இந்தியன். அந்த இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுங்க கண்டுபிடிச்சானுங்க. ஆனா நம்ம ஆளு கண்டுபிடிச்சது தகரடப்ப மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து நம்ம இதுல யோசிக்கிறானுங்களே தவிர அவனுங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னு எல்லாமே வேஸ்ட்டு, நம்ம எடுத்துருப்போம். ஆனால் அவனுங்க அதை மாற்றிடுவானுங்க. இந்த ஆன்லைன் அவனுங்க எதுக்கு கொண்டு வந்தானுங்கன்னா, ஆன்லைனில் எல்லா டேட்டாவையும் ஏற்றி மொத்தமாக ஒரு நாள் ஆஃப் பண்ணி உலகம் மொத்தத்தையும் அழிச்சிடலான்னு தான் பார்க்குறானுங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லா டேட்டாவையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க. அவனுக்கு முதல்ல எல்லாத்தையும் வாங்குங்க. இன்டர்நெட்டுக்கு பவர் அந்த இது எல்லாத்தையுமே வாங்குங்க. சர்வர் எல்லாத்தையுமே வாங்கி இன்டர்நெட்டு கம்பெனி ஃபாஸ்ட் அண்ட் 500 கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவனுக்கு மொத்த சொத்தையும் ஜப்தி பண்ணி அவனுங்களை டெரரிஸ்டான அறிவிச்சு அவனுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதே தான் இலுமினாட்டியும் அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்த மண்டலையும் பூந்து பார்த்தா, இல்லைன்னா பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா அப்படிங்கிறத வந்து அந்த லை டிடெக்டர் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். முடிச்சுக்கிங்க அவ்வளோதான்.